Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டூல்ஸில் நேம்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ டெக்ஸ்ட் என்ன டூல்ஸில் நேம்னு சொல்கிறது என்னது ஷிஷாப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு யூசர் நம்மளோட சிஸ்டமை யூஸ் பண்ணிக்கிட்டவா எதெல்லாம் அவர் பார்ப்பாரோ ஸோ அதெல்லாமே வந்துட்டு அதை பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் தான் வந்துட்டு இங்கே டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க. இப்போ பாருங்கள் இங்கே 1 நம்ம கொடுத்துருக்கோம். இதே நம்மளோட யூசர் பார்க்கும்போது இந்த பாக்ஸ் எஸ் இது 1 ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற பட்டன், இது 2 ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற பட்டன், இது 3 என்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுற பட்டனுங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அப்போ யூசர் வந்துட்டு நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டவா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ஒரு டெவலப்பராக நம்ம ஒரு கோடிங் எழுத போகும்போது நம்ம இங்கே டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இல்லை. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு பதிலாக நம்ம கூடுதலாக எதை யூஸ் பண்ணுவோம்னா நேம்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்ன நேம்ஸுங்கிறது நான் ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போகிறேன்னு பாருங்கள். போய் இங்கே பிங்க் பண்ணிவிட்டு நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு வந்துட்டு பாருங்கள். இங்கே நேம் அண்ட் ஆப்ஷனில் பாருங்கள், நான் பட்டன் 2க்கு இங்கே பட்டன் 12 சொல்லி எனக்கு காட்டியிருக்கு. ஸோ 12 சொல்கிறது என்னது, இது தான் நம்ம கோடிங் எழுதக்கிட்டவா நம்ம யூஸ் பண்ண போகிற பட்டன். ஸோ ஆஸ் அ C# டெவலப்பராக நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, முதலாவது டிசைன் பண்ணதுக்கப்புறம் நாம் எல்லாத்தோட நேம்ஸையும் நமக்கு தேவையான மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஸ்பேசஸ் கொடுத்து அழகாகவே எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நேம் கொடுக்கக்கிட்டவா நாம் என்ன செய்யலாது, ஸ்பேஸ் கொடுக்கல. இப்போ உதாரணமாக பட்டன் 1 அதாவது BTN ஸ்பேஸ் 1 கொடுத்து என்டர் பண்ணிங்களா, இங்கே பாருங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இஸ் நாட் வேலிட்னு சொல்லி வருது. என்ன காரணம், ஸோ எப்போவுமே நம்ம ஒரு நேம் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாதுண்டா ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ உதாரணமாக அப்போ 1 பட்டன் என்று கொடுக்கலாமா, கொடுத்து என்டர் பண்ணுறேன், இப்போவும் அக்செப்ட் பண்ணாது. அப்போ இங்கே நான் ஸ்பேஸ் தான் கொடுக்கலையே, அப்போ ஏன் நீங்கள் எனக்கு அக்செப்ட் பண்ணதில்லைன்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் ஒரு நேம் கொடுக்கும்போது எப்படி ஸ்பேஸ் அலோவ் பண்ணாதோ அதே மாதிரி முதலாவது லெட்டராக நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறதுக்கும் அக்செப்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம நம்பர் கொடுக்கும்போது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பிறகே நம்ம கொடுத்து பழகணும். ஸோ இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பட்டன் 1 ஃபுல்லாகவே நான் டைப் பண்ணாமல் BTN அதுக்குரிய ஷார்ட் ஃபார்ம் BTN என்று கொடுக்கேன் பட்டனுக்கு 1. சரிங்களா? கொடுத்துட்டு ஒரு என்டர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பட்டன் 2 ஸோ BTN 2 கொடுத்துட்டு ஒரு என்டர் பண்ணிடுறேன். அடுத்தது BTN 3 BTN 4 அடுத்தது BTN 5. அப்போ நீங்கள் யோசிக்கலாம் எப்படி அவர் செலக்ட் பண்ணது நீங்கள் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை லாஸ்ட் டைம் ஒரு சேம் கம்போனண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேம் டூல் ஒன்று கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் எதை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அடுத்த தரமும் இந்த ப்ராப்பர்ட்டி ஓப்பனாக இருக்கிற டைமில் நீங்கள் அதே டூல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணுங்க, லாஸ்ட்டாக எந்த டூல்ஸ் ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிங்களோ ப்ராப்பர்ட்டியில் அதுலேயே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன செய்கிறேன், நான் எங்கேயுமே செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி போட்டு டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ BTN 6 அடுத்தது BTN 7 அடுத்தது BTN 8 அடுத்தது BTN 9. சரிங்களா? கொடுத்து விட்டேன், பர்ஃபெக்டாகவே எனக்கு செட் ஆகிட்டுது. அடுத்தது BTN 0. ஓகே. ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ equal BTN at BTN sub BTN அதாவது subtraction BTN, so multiplications BTN, division BTN கொடுத்து விட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு CBTN CE BTN. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு BTN அதாவது delete BTN என்று கொடுக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு point BTN. சரிங்களா? ஸோ இப்போ நான் பர்ஃபெக்டாகவே எல்லாத்தோட நேம்ஸையும் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உதாரணமாக இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கோடிங்கில் நான் சேஞ்ச் பண்ணணுமாக இருந்தால் நம்ம C# என்ன செய்யணும், இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு 2 தரம் அதாவது டபுள் கிளிக் பண்ணிங்களாக இருந்தால்
நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமில் பட்டன் க்ரியேட் ஆகும் பாருங்கள். ஸோ பட்டனுக்குரிய ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகும் பாருங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகுது பாருங்கள். நான் btn1 _ கிளிக், அதாவது நீங்கள் btn1 கிளிக் பண்ண போதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். இப்போ நான் btn2 டபுள் கிளிக் பண்ணுறேன், btn2 கிளிக்ன்னு வருது. அப்படியே நம்ம எனக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். 3 4 டபுள் கிளிக் பண்ணும்போது 4 வருது, 5 டபுள் கிளிக் பண்ணும்போது 5 க்ரியேட் ஆகிட்டுது, 6 டபுள் கிளிக் பண்ணும்போதும் 6 வந்துட்டுது பாருங்கள். இப்போ நான் என்ன நேம் ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தேனோ அதே நேம்லேயே எனக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி 8 கிளிக் பண்ணும்போது கிளிக் ஆகிட்டுது. அதே மாதிரி 9 கிளிக் பண்ணும்போதும் இங்கே நமக்கு 9 பட்டன் கிளிக் ஆகிட்டுது. அதே சமயத்தில் நான் 0 பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது 1 2 3 இது ஆர்டர் மாறி இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை வந்துட்டு. இதுக்கப்புறம் தான் இது வரணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ ஆர்டர் மாறி இருந்தாலும் இப்போ உதாரணமாக 2க்கு அப்புறம் 4 இருக்குது, 4க்கு பிறகு தான் 3 இருக்குது, அதாவது 3 பட்டன் கிளிக் இருக்குன்றாலும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வேலை செய்யும். ஆனால் ஒரு தற்சமையில் இப்போ நீங்கள் ஒரு பட்டன் ஒன்று கொண்டு வந்து போடுறீங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த பட்டனோட நேமை மாற்றலை. இப்போ உதாரணமாக இங்கே பாருங்கள், நான் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் விரிவாக வச்சுட்டு இந்த இடத்த ஒரு பட்டனை கொண்டு வந்து போடுறேன். நிறைய பேர் UI டிசைன் க்ரியேட் பண்ணும்போதும் இந்த மிஸ்டேக்ஸ் விடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பட்டனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டூல்ஸையே கொண்டு வந்து போடுறேன். தெரியாமல் நான் என்ன செய்துட்டேன், இப்படி க்ரியேட் ஆகிட்டு. அப்போ பாருங்கள், பட்டன் 1 சொல்லியே எனக்கு வந்துட்டுது. ஆனால் உதாரணமாக அப்போ இது வந்துட்டு உண்மையாகவே ஒரு டிலீட் பட்டனாக இருந்தால் நான் திருப்பி போய் நேமை சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா, எங்கள் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு நான் டிலீட் கொடுத்துட்டோம். ஸோ நான் டெக்ஸ்ட்டில் போயிட்டு என்ன செய்கிறேன், அந்த நேமில் போயிட்டு இந்த ஆல்ரெடி நான் டிலீட் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ btn கொடுத்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அதே ஃபங்க்ஷன் தான் வேலை செய்யும். ஸோ ஏன் எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகுதில்லை, நான் இங்கே சேஞ்ச் பண்ணி விடலாமான்னு சொல்லி நம்ம btn சொல்லி கொடுத்து விட்டுட்டு டிசைனுக்கு போனேன்டா, எனக்கு டிசைன் இங்கே வேலை செய்யாது. ஸோ என்ன காரணம் இங்கே டிசைன் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்களா இருந்தால், நாம் இந்த மாதிரி கோடிங்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நான் பழைய கோடிங்கே கொடுக்கன்னு பாருங்கள், இங்கே போய் பார்க்க எனக்கு டிசைன் அப்படியே வந்துடுது. அப்போ என்ன காரணம், அப்போ எப்படி தான் நேம் சேஞ்ச் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணவே இல்லாத அந்த ஃபங்க்ஷனோட நேம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்காண்ட ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த முறையில் நீங்கள் போனீங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், இந்த கிளிக் பண்ணிவிட்டு பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஈவெண்ட்னு சொல்கிற, அதாவது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போனீங்களா இருந்தால் இங்கே ஈவெண்ட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஈவெண்ட் ஆப்ஷனுக்கு போனீங்களா இருந்தால் இங்கே பாருங்கள், கிளிக்ன்ற இடத்த நீங்கள் ஏற்கனவே பழைய நேமில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. நான் அதை அழிச்சு விட்டுட்டு ஒரு தரம் என்டர் பண்ணுறேன். ஒரு தரம் தான் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பட்டனுக்கு போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதே நேமில் க்ரியேட் ஆகிட்டுது. அப்போ இது பழையது இப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இதை அழிச்சு விடலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இப்போ பாருங்கள், அழிச்சு விட்டுட்டு இங்கே போய் பார்க்க இந்த டிசைனில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ க்ரியேட் ஆகிருக்கிற ஃபங்க்ஷனை நான் அழிச்சினாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு திருப்பியும் அந்த டிசைன் இல்லாமல் போயிட்டு எனக்கு எரர் டிஸ்பிளே ஆக தொடங்கிடும். என்ன காரணம்டா, இங்கே நமக்கு அசைன் பண்ணியிருக்கிற இந்த ஈவெண்ட் அது செக் பண்ணி பார்க்கும் நம்ம ரன் பண்ணும்போதும் இது செய்யும்போது. ஸோ அப்போ அந்த டைமில் அந்த ஃபங்க்ஷன் அங்கே இல்லாமல் போயிட்டேன்டா அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற எரர் தான் அது. சரிங்களா, அப்போ நீங்கள் உதாரணமாக இந்த டூல்ஸே நீங்கள் அழிச்சு போட்டிங்க, அந்த டூல்ஸே உங்கள்கிட்ட இல்லை, அப்போது நீங்கள் போய் ஃபங்க்ஷன் அழிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், அழிச்சு விடலாம், உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வராது. ஆனால் டூல்ஸ் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அழிக்க போனீங்களா இருந்தால் சரியான முறையில் இந்த ஈவெண்ட்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்தான் நீங்கள் அழிக்க வேண்டி வருமே தவிர நீங்கள் வேறொரு வழியிலையும் அதை அழிக்கக்கூடாது. ஸோ அழிச்சிங்களாக இருந்தால் உங்களோட டிசைனுக்கு வந்துட்டு அது எரரை கொண்டு வந்து தரும். ஸோ இதுதான் நேம்ட ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்துக்கிட்டு. ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வந்துட்டு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.